கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அளவான காரமாக இருக்கும். காரம் அதிகம் வேணும்னா ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை முதல்ல கொதிக்க வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கூட வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச மாவை கொட்டிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிடிக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி அளவாக மட்டும் பிடிங்க, கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழுத்தாமல் அளவாக இந்த அளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமேலு கொழுக்கட்டையை வேக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை வச்சிடலாம். மூடி வச்சுடுங்க. 10 to 15 மினிட்ஸ் வேகணும். 12 மினிட்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி.